இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 31:15 சொல்லப்படுகிறபடி என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள் வந்தவுடன் இயேசுவின் சமூகத்தில் அமர்ந்து நான் வாழ்ந்தது போதும், எனக்கு பாடலை சகிக்க முடியவில்லை, என்னை உம்மிடத்தில் எடுத்துக்கொள்ள என்று கேட்டேன். அன்று ராத்திரியிலே தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். ஒரு சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அந்த இடத்தை சுற்றிலும் புகழ் மண்டலமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் எந்த இடத்தில் தெரியாமல் வந்து நிற்கிறோமோ என்று ஒவ்வொருத்தரும் பார்க்கிறேன். அந்த இடத்துல ஒரே கூட்டங்கள். அது யார் என்று பார்த்தா ஒருவர் முகமும் எனக்கு தெரியவில்லை. பார்ப்பதற்கே பரிதாபமாய் இருந்தார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் இறந்தவுடன் சடலத்தை ஒரு பெட்டியில வைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த சிங்காசனம் முன்பாக வைக்கிறார்கள். அவங்க உயிர் பெற்ற எழும்பி அந்த பக்கத்துல போய் இருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அந்த இடத்தில் எங்க சித்தி ஓடி வந்தார்கள். நீ எதுக்கு இங்க வந்த என்று 2 முறை என்னை கோபமாய் கேட்டார்கள். நான் வழி தெரியாமல் வந்துவிட்டேன் என்றேன். அந்த சித்தியை மருந்து கொடுத்துதான் தற்கொலை பண்ணினார்கள். அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன், இந்த இடம் தற்கொலை பண்ணினவர்கள் வந்து தங்குகிற இடம். அவர்கள் நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். நான் உடனே இந்த சொப்பனம் கண்டு விழித்தவுடன் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டேன். எனக்கு பாடல சகிக்க பலனை தாரும். நான் என்னை உயிரோடு நான் பூமியில் இருக்கும் மட்டும் நான் உமக்காய் வாழுவேன் என்று நான் உடன்படிக்கை பண்ணினேன். அப்படி சொன்னதனால்தான் என்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றினார். எனக்கு பாடல சகிக்க பலனை தந்தார். இந்நாள் வரை அநேகருக்கு புரோஜனமாக வைத்திருக்கிறார். நீங்களும் எக்காரணத்தை கொண்டும் பாடலை சகிக்க முடியவில்லையே, நிறைய பாடுகள் போராட்டமா இருக்கிறது, வாழ வழியே இல்லை என்று தற்கொலை செய்யாதீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு வழிகளை சொல்லி தந்து நடத்துவார்.